ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் மேலே வரணும்னா ஏதாவது ஒன்று இழந்தால் தான் மேலே வருவான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இழந்து அவனுக்கு உள்ள ஒரு தாக்கம் வரணும். கண்டிப்பாக தாக்கம் வந்தால் தான் மேலே வருவான். இப்படி தான் என்னுடைய லைஃப்பும். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எவ்வளோதான் தடைகளை சந்தித்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிற்கிற அந்த தைரியமும் நம்பிக்கையும் இருந்துட்டா போதும், கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த நம்பிக்கை வார்த்தைகளுக்கு உதாரணமாக இருக்கவர் தான் நம்ம சுரேஷ். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுரேஷ். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முதலூருங்கிற ஒரு சின்ன கிராமம். +2 முடிச்சுட்டு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தாங்குளம் புதுக்குளத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து முடித்தேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். நான் தான் கடைசி பையன். எனக்கு போலியோ பாதிப்பு ஆகினதுனால வந்து எனக்கு செலவு பண்ணுறதுக்கே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளெல்லாம் விற்று ரொம்ப ஏழ்மையாக இருக்கு. எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. ஊரில் இருந்தேன். அக்கா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அக்காவோட 3 பெண் குழந்தைகளும் நாங்கள் தான், எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் சரி நம்ம குடும்பத்துக்கு நம்மளும் இன்னும் பாரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு சென்னைக்கு வந்துட்டேன் வேலைக்காக. ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது ஏசி ஒர்க்கில் வந்து ஹெல்ப்பராக வந்தேன். அப்புறம் காய்கறி கடையில் வேலை பார்த்தேன். மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி எங்களுக்குள்ள பிரிவு வந்து நான் அந்த பிரிவை தாங்க முடியாமல் தான் நான் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானேன். அதுக்கு முன்னாடி இல்லாமல் அந்த பிரிவு தாங்க முடியல. வாழவே பிடிக்கல. வாழ பிடிக்காம தான் அந்த குடிப்பழக்கத்தில் போனது. நாளிலே போக போக அதுவே ரொம்ப பெரிய நமக்கு வந்து அடிக்ட் ஆகி ரொம்ப ரொம்ப அதாவது மனுஷன் குடித்தான்னா அவனுக்கு இருக்கிற நல்ல பேரும் கெட்ட பேர் ஆயிரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லாருமே தவறாக பேச ஆரம்பித்தாங்க. இறந்து போயிடுவான், என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கான். அம்மா அப்பா 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கேங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். அப்படி பேசும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் மணி வந்து சரி இவர் ஏதாவது பண்ணால் இவர் இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவாரா அப்படின்ட்டு என்னை ஜிம்முக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். நான் போனதே லுங்கி, ஃபுல் அண்ட் ஷர்ட்டு, உள்ள சரக்கு, இப்படி தான் போனேன். என்னை சேர்த்து விடும்போது இப்படி தான் சேர்த்து விட்டான். அவர் முதல் நாள் என்கிட்ட சொன்னது போயிட்டு சாக்ஸ் போட்டு வாங்க, டிஷர்ட் போட்டு வாங்க. அடுத்த நாள் அப்படியே என்னை அவன் கிளாஸ் பண்ண போகும்போதே கூப்பிட்டு போவான். நமக்கு எதுவுமே தெரியாது. யாராவது ஒருத்தர் போடுறத பார்த்துக்கிட்டு ஜிம்மு மாஸ்டர் ஏதாவது சொல்லி தர அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சு. வந்த ஒரு 10-15 நாள் 20 நாளில் எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. உடம்புல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. நானும் அந்த ப்ரீத்திங் வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு பட்சத்தில் குடியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக உடனே எடுத்தோடனே உடம்புல என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டேன். அதுக்கப்புறம் சுத்தமாக குடிக்கிறதே விட்டாச்சு. நார்மலாக பாடி பில்டிங் ஷோலையே ஃபிசிக்கல் சேலஞ்சுக்குன்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. சரி, எனக்கும் அப்போ ஆர்வமாக இருந்தது. போய் ஒரு மாதத்தில் நம்ம ஸ்டேஜ் ஏறோன்னா எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். சும்மா போய் ஏறினேன். கடைசியாக கொடுத்தாங்க. ஏறினது 8 பேர் ஏறினாங்க. 8வது ஆள் நான். இறங்கின உடனே நினச்சேன், சரி நமக்கு ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால சரி இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வரலாம், அடுத்து நம்ம இதில் எப்படியாவது ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா ஜிம்லேயும் வந்து ஃபாரின் பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபோட்டோஸ் இருக்கும், பார்ப்போம். எனக்கு வந்து நம்ம சென்னை பிளேயர்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல் பாடி பில்டர் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல பிளேயர் வந்து எல்லாம் ஏசியா லெவலும் வேர்ல்டு லெவலையும் கோல்டு மெடல் பண்ண பிளேயர் இருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் மறுபடியும் நம்ம வந்து சரி நம்மளும் பாடி பில்டிங் பண்ணணுங்கிறது தான் உள்ளே வந்தது. என்னோட 1.5 வயசில் போலியோவால் ஒரு கால் பாதிக்கப்பட்டப்போ கால் நடக்க முடியலன்றதுக்காக வீட்டிலலாம் உட்காந்துருக்க மாட்டேன். கீழே விழுந்தாலும் அடிப்பட்டாலும் எல்லா விளையாட்டுக்கும் போவேன். அதுதான் என்னோடய மனநிலை, தைரியம். ஆனால் அந்த மனநிலை எல்லாமே போதை பழக்கத்துக்கு அடிமையான அந்த நாட்களில் தொலைஞ்சு போச்சு. இப்படி வருந்தின சுரேஷ் தொலைஞ்சு போன தன்னை தானே திரும்ப தேடிக்கிட்ட இடம்தான் ஜிம். பாடி பில்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள். காய்கறி கடையில் வேலை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் செய்யணும், ப்ளஸ்ஸு கடையில் இருக்கிற வேலையும் செய்யணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையிலே 4:30க்கு எழும்பி ஜிம்முக்கு வரணும். 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வண்டி வரும். அந்த லோடை இறக்கணும். லோடை இறக்கி விட்டுட்டு நமக்கு காலையிலேக்கு தேவையான ஃபுட்டை முதல்ல செய்யணும். ஃபுட்டை செஞ்சு வச்சுட்டு அதை லோட் பண்ணுறதுக்கு கேப்பில் வந்து நம்ம வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு ஒரு கேப் கிடைக்கும்போது வந்து லோட் பண்ணிட்டு போகணும்.
சின்ன பாடி பில்டராக தான் ஒரு மினிமம் ஒரு 500 அவனுடைய செலவுக்கு தேவை கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து கேம் பண்ணும்போது வீட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல. என்னுடைய சம்பளத்தை எடுத்து செலவு பண்ணுவேன், கேம் பண்ணுவேன், அப்படியே தான் வாழ்க்கை போயிடுச்சு. நேஷ்னல் பண்ணுற வரைக்கும் நான் வந்து எப்படின்னா என்னுடைய ஓன் மணி, நான் சம்பாதிக்கிற காசு அதெல்லாம் போட்டு தான் நேஷ்னல் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேஷ்னல் கூட என் ஃப்ரெண்ட்ஸு, என் காய்கறி கடையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவாக இருக்கட்டும், அவன் நான் போகும்போதெல்லாம் நான் ஏறுறதுக்கெல்லாம் காசு தருவான். எங்கள் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பணம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துடுவேன். இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து பரட்டி கொடுத்தாங்க. ஆதித்ராம் குரூப்போட ஃபவுண்டர் திரு ஆதித்ராம் சார் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக ஏசியா பண்ணணும், என்ன செலவோ அதுக்கு ஃபுல்லாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளே செக் போட்டு கொடுத்துட்டாங்க. சார் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் ஏசியா பண்ணியிருக்கே முடியாது. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 3 வாட்டி மிஸ்டர் சென்னையில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். 11 முறை மிஸ்டர் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். ஒரு முறை இந்திய அளவில் நேஷ்னல் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி 2022 வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கிறேன். 2022 மால்தீவ்ஸில் நடைபெற்ற 54வது ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் இந்தியாவுக்காக. இவ்வளவு வெற்றிகளை பார்த்துருந்தாலும் இந்த உச்சத்தை தொடரத்துக்கு துணையாக இருந்த யாரையுமே அவர் மறக்கலை. இப்போது தனக்குன்னு சொந்தமாக ஒரு ஜிம், தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக தன்னை மாதிரி எந்த இளைஞனும் போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு ஏரியா பசங்க எல்லாருக்குமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ சொந்தமாக ஒரு ஜிம் வச்சுருக்கேன். கைக்ரீன் ஃபிட்னஸ் குடுங்கியூரில் இருக்குது. ஜிம் நல்லா போகுது. நானும் பசங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் வாங்க மாட்டேன். இப்போ எல்லா பசங்களும் நம்ம ஜிம் வந்து மிடில் கிளாஸ் ஜிம் தான். ஆஹா ஓகோன்னு பெரிய ஜிம்லாம் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஜிம். நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு எந்த ஒரு காசும் நான் வாங்காமல் அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அதனால தான் நிறைய பசங்க வராங்க, நல்லா ஃபிசிக்கு மாற்றுறாங்க. டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறேன் பசங்களுக்கு. பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிற ஆளும் கிடையாது. நான் பணம் பேங்க்கில் நிறைய சேர்த்து வச்ச ஆளும் கிடையாது. எனக்கும் கடன் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் நான் அந்த நல்ல விஷயங்கள் பண்ணும்போது என் மனசு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பி ஆயிரும். நம்ம உதவி பண்ணியிருக்கோம் 4 பேருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மனசு திருப்திக்காக தான் என்னுடைய செலவை குறைச்சிக்கிடுவேன். அவ்வளோதான்.